Good morning students. Today now we are discussing about Plasmodium life cycle. Last class பாத்தீங்க அப்படினா types of Plasmodium பார்த்தோம். Plasmodium தான் எதை ஏற்படுத்துது, மலேரியாவை ஏற்படுத்துதுன்னு பார்த்தோம். Today now we are discussing about life cycle of Plasmodium. ஓகேப்பா, இப்போ லைஃப் சைக்கிள். இப்போ பிளாஸ்மோடியம் வந்து பாருங்க, லைஃப் சைக்கிள் பார்த்தீங்கன்னா டைஜீனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபகம் இருக்கா? வாட் இஸ் டைஜீனிக்? டைஜீனிக், டைனாவே என்ன மீனிங்? ரெண்டு அப்படின்னு சொல்லுவோம். மோனோஜெனிக்னு ஒன்று இருக்கு. மோனோஜெனிக் அப்படின்னா சிங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒன்லி ஒன் அனிமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோஸ்டா இருந்தா மோனோஜெனிக். இங்க டூ அனிமல்ஸ் ஆர் கோஸ்ட், ஸோ இட் இஸ் கால்ட் டைஜீனிக் அப்படின்னு சொல்லுவோம். இங்க ரெண்டு கோஸ்ட் இருக்கு. ஒன்னு பிரைமரி கோஸ்ட், இன்னொரு என்னன்னு கேட்டா செகண்டரி கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிப்பா, இந்த இடத்துக்கு அங்க பார்த்தோம் பிரைமரி கோஸ்ட், அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டேப்போம்ல நாடா புழுல ஞாபகம் இருக்கு இல்லையா? அந்த ஆட்டோலைசிஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல. அதுல பிரைமரி கோஸ்ட் மேன், செகண்டரி கோஸ்ட் பிக் அப்படின்னு படிச்சோம். இங்க பிரைமரி கோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா மஸ்கிட்டோ. ஓகேவா? இங்க செகண்டரி கோஸ்ட் தான் யார் சார் அப்படின்னா மேன். அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. சரி, இதெல்லாம் ஒரு क्वेश्चन கேட்கலாம். பிளாஸ்மோடியத்துல பிரைமரி கோஸ்ட் யார் அப்படின்னு கேட்டா மஸ்கிட்டோ. செகண்டரி கோஸ்ட் யார் அப்படின்னு கேட்டா ஹியூமன் ஆர் மேன் அப்படின்னு சொல்லுவோம். அதனால இதுக்கு என்ன பேர்? டைஜீனிக். அப்ப இந்த பிளாஸ்மோடியம் which live in two life, ஒரு லைஃப் எங்கடா இருக்கு அப்படின்னா மஸ்கிட்டோவுடைய பாடியில, another லைஃப் எங்க சார் அப்படின்னு கேட்டா எங்க? ஹியூமன் பாடியில. அண்டர்ஸ்டாண்டா? அதனால மேக்ஸிமம் என்ன சொல்லுவாங்க? டைஜீனிக் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க, டைஜீனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேப்பா, இப்போ இந்த லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம் இருக்கு இல்லையா, இதுல மேக்ஸிமம் ஒரு 3 ஸ்டேஜஸ்ல இன்வால்வ் ஆகுதுன்னு கொடுத்திருக்காங்க. The plasmodium life cycle can involve in 3 stages. 3 ஸ்டேஜஸ்ல. ஒன்னு சைசோகோனின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. சைசோகோனி. 2 கேமிட்டோகோனி. 3 ஸ்போரோகோனின்னு ஒன்று இருக்கு. அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. சைசோகோனி, சைசோன் ஃபார்மேஷன் இஸ் கால்ட் சைசோகோனி அப்படிங்கிற மாதிரி. தட் இஸ் ஃபார்மேஷன் ஆஃப் மீரோசைட் ஆர் சைசோன். ரெண்டாவது கேமிட்டோகோனி, ஃபார்மேஷன் ஆஃப் கேமிட்ஸ். ஸ்போரோகோனி, ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்போர்ஸ் ஆர் ஸ்போரோசோயிட்ஸ். தட் இஸ் கால்ட் ஸ்போரோகோனி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த 3 ஸ்டேஜஸ்ல இன்வால்வ் ஆகுது. ஒன்னு சைசோகோனி, கேமிட்டோகோனி, ஸ்போரோகோனி அப்படிங்கிற மூணுமே எதுல சார் அப்படின்னா பிளாஸ்மோடியத்துல இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி சார் வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள என்டர் ஆகுது? இப்போ எக்ஸாம்பிள், in this parasite ஒரு டயக்ராம் மாதிரி வரைஞ்சுக்கோ. அப்ப in this parasite எப்படி சார் enter through the human? இது ஆக்சுவலா வந்து பாருங்க மஸ்கிட்டோ. இது மஸ்கிட்டோன்னு வெச்சுக்கோ. அண்டர்ஸ்டாண்டா? இப்போ மேக்ஸிமம் இப்போ இந்த பிளாஸ்மோடியம் enter to the human blood through எது வழியான்னு கேட்டா the bite of female Anopheles mosquito. யாரு? இந்த மஸ்கிட்டோ என்ன பண்ணுது? பைட் பண்ணுது. யாரு? என்ன மஸ்கிட்டோ? ஃபீமேல் Anopheles mosquito to bite. சரி சார், இப்போ பைட் ஆகும்போது உனக்கு என்ன ஆகுது சார்? அங்க இருக்கக்கூடிய ஸ்போரோசோயிட்ஸ், அதாவது இப்போ மேக்ஸிமம் இந்த மஸ்கிட்டோ ஃபீடிங், சாப்பிடுது, sucking the blood, but in this condition saliva containing sporozoids enter to the blood. Sporozoids enter to the எங்க சார் அப்படின்னா blood. Then automatically எங்க சார் அப்படின்னா liver. அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. the எப்படி சார் parasites உள்ள என்டர் ஆகுதுன்னா plasmodium enter to the blood through bite of female Anopheles mosquito. Okay, then the female Anopheles mosquito feed, சாப்பிடுது, sucking the blood, உறிஞ்சுது. அப்ப உறிஞ்சும் போது இது எதை சரி இன்ஜெக்ட் பண்ணி விட்டுருது அப்படின்னு கேட்டா சலைவா வித் ஸ்போரோசோயிட்ஸ்.
ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறோம், இப்படி கை கடிக்கிற, இப்போ கடிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறோம், எதையாவது ஒன்று சக் பண்ணுற, ரெண்டாவது உன்னுடைய சலைவா வித் அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியா ஜெர்ம்ஸ் என்ன பண்ண உள்ள என்றாகும். இப்போ அதே மாதிரி தான் உனக்கு என்ன ஆயிடுச்சு, the sporozoids enter to the எங்க blood. Then bloodல பார்த்தீங்க அப்படின்னா 30 minutes can circulating all over the body. The sporozoid circulate all over the body for 30 minutes. 30 நிமிடங்கள் சுத்தி சுத்தி வரும். Then immediate enter to the liver. லிவருக்கு போயிருச்சு யாரு, ஸ்போரோசோயிட்ஸ். ஓகேவா. தென் இப்போ இந்த ஸ்போரோசோயிட்ஸ் உங்களுக்கு எப்படி சார் ஃபார்ம் ஆகலாம், இப்போ லிவர் போயிருச்சு, அங்கே இருக்கக்கூடிய ஸ்போரோசோயிட்ஸ் உங்களுக்கு என்ன ஆகுது, தட் இஸ் மல்டிப்ளைஸ். இப்படி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன மல்டிப்ளைஸ் ஆகுது. எப்படி சார் மல்டிப்ளை ஆகுது அப்படின்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகேவா. ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் சைசோகோனி. ஓகேவா. சைசோகோனி அப்படிங்கிற மெத்தட்ல உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, மல்டிப்ளை ஆயிடுச்சு. ஓகே. இட் கேன் ப்ரொடியூசிங் என்ன சார், நாட் மீரோசோயிட்ஸ். இங்க என்ன ஃபார்ம் ஆயிடுச்சு, மீரோசோயிட்ஸா ஃபார்ம் ஆயிடுச்சு. தென் the merozoids leave it from எங்கடா அப்படின்னு கேட்டா liver. The merozoids leave it from எங்கன்னு கேட்டா liver. Understand? The merozoids leave it from liver. சரி, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. பட் இதுதான் எக்ஸோ எரித்ரோசைட்டிக் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு கேட்டா இது எங்க ஆர்பிசிக்கு வெளியில் நடக்கிறதுனால இதுக்கு என்ன பேருங்கிற எக்ஸோ எரித்ரோசைட்டிக். இப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ இந்த ஸ்போரோசோயிட் என்டர் டு தி பிளட் த்ரூ எப்படி அப்படின்னா பைட் ஆஃப் ஃபீமேல் அனாப்ளஸ் மஸ்கிட்டோ. ஓகே. இந்த ஃபீமேல் அனாப்ளஸ் மஸ்கிட்டோ ஃபீட் ஆர் சக்கிங். They inject the saliva with the sporozoite into the blood. The sporozoite circulate 30 minutes all over the body, then immediately enter to the liver. Then the sporozoites can grow and mature, multiplied, then reproduce by asexual method, schizogony method. It can producing merozoites, many merozoites. Then the merozoites leave it from engana liver. Okay va. Then the merozoites enter to the RBC. The merozoites enter to the RBC la enter. The merozoites enter to the RBC. RBC வந்துச்சு சார். Then but in these merozoites ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும், க்ரோ மெச்சூர்ட் ஆகுது. ஓகே. க்ரோ ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா வந்து பாருங்க மெச்சூர்ட் ஆகுது. மெச்சூர்ட் ஆகி உங்களுக்கு என்ன சார் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டா சிங்கிள் செல், தட் இஸ் ட்ரோபோசோயிட்ஸ் மாறும். single cell trobozoites. Single cell trobozoites மாறிடுச்சு. சரிப்பா. இப்போ இந்த சிங்கிள் செல் ட்ரோபோசைட்ஸ் இருக்கு இல்லையா, இது மறுபடியும் உனக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி இது உனக்கு என்ன பண்ணும் சார், அங்க இருக்கக்கூடிய சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய வாக்குவல்ஸ், சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய வாக்குவல்ஸ் ஓகேவா, ஆட்டோமேட்டிக்கா உனக்கு என்ன எல்லாரும் ஜாய் உனக்கு என்ன பண்ணும், தட் இஸ் வந்து பார்த்தா புஷ்ஷிங் ஆர் வந்து பார்த்தா என்ன பண்ணும், தட் இஸ் வந்து புஷ்ஷிங் அதாவது தள்ளுறது, இன் pressing the cytoplasm or nucleus into one side. அப்ப to form the stage is called signet ring. Signet ring stage அப்படினு சொல்லுவோம். Sir understand? Sir, merozoite enter to the RBC. Okay, but in this merozoite can grow and developing to single cell trobozoites ஆ மாறிடுச்சு. The single cell trobozoites then வந்து பாத்தீங்க அப்படினா it can developing, it can வந்து பாத்தீங்க அப்படினா என்ன சொல்லுவாங்க, அங்க இருக்கக்கூடிய central vacuoles are வந்து பாத்தீங்க அப்படினா matured ஆகி pushing the cytoplasm in one end. ஓகே, அப்ப நியூக்ளியஸ் வந்து பார்த்தா அப்படினா ஒரு end வந்து பார்த்தா ஃபார்ம் ஆயிடும். அப்போ ஒரு ஸ்டேஜ் ஃபார்ம் ஆகுது, அந்த ஸ்டேஜுக்கு என்ன பேரு, சிக்னட் ரிங்ங்கறான், ஒரு மோதிரம், தட் இஸ் ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, அப்ப சிக்னட் ரிங் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு என்ன சார் ஃபார்ம் ஆகுது, இதுல வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அங்க இருக்கக்கூடிய சைஸ் வந்து உனக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, டிவைட் ஆகும், ட்ரோபோசைட்ஸ். அப்ப இங்க இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா,
அப்ப the nucleus further divide. சரி இந்த நியூக்ளியஸ் சார், அப்ப நியூக்ளியஸ் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகுது, டிவைட் ஆகுது. டிவைட் ஆகி உங்களுக்கு என்ன சார் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா சைசோம். அப்ப இதுல இருக்கக்கூடிய லார்ஜ் சைசோன் இருக்கு இல்லையா, இப்ப இந்த லார்ஜ் சைசோன் உனக்கு என்னவா ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஒரு எல்லோ கலர் இந்த இடத்துல இப்படி ஃபார்ம் ஆயிருக்கும். எல்லோ கலர் இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா, ஒரு எல்லோ கலர், எல்லோ பிரவுன் கலர், எல்லோ பிரவுன் கலர் பிக்மெண்டா ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்ப எல்லோ பிரவுன் கலர் பிக்மெண்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டா சஃப்னர்ஸ் கிரானுவல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Safnar's granules. So the granules are not present in all plasmodium. Some plasmodium presence of Safnar granules. Okay, the Safnar granules வச்சு தான் என்ன பண்ணலாம் அப்படின்னா that is the types of plasmodium ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்ப Safnar granules the yellow brown color pigment okay is called என்னன்னு கேட்டா Safnar granules அப்படின்னு சொல்லுவோம். சரி சார், மறுபடியும் உனக்கு என்ன ஆகுது அப்படின்னா the சைசோன் டிவைட், மறுபடியும் சைசோன் டிவைட் ஆகி நிறைய உனக்கு என்ன பண்ணும், மோனோ நியூக்ளியேட்டட் ட்ரோபோசோயிட்ஸா மாறும். மறுபடியும் the RBC can liberated. இப்போ இந்த RBC தான், இந்த செல் RBC தானே, ஃபுல்லாவே RBC தாமா. இப்போ இந்த RBC break down or lysed, it can producing merozoites, then hemozoid. சரிப்பா, இப்போ the merozoites further enter to the new RBC. The new RBC. The merozoites further enter the new RBC ன்னு சொல்லுவோம். The hemozoid to causes the disease. வியாதி ஏற்படுது, symptoms produce பண்ணும். இப்போ மலேரியாவுடைய சிம்டம் என்ன, ஃபீவர். ஓகேவா, ஃபீவர் அப்படியே கண்டினியூவா ஃபார்ம் ஆகும். பட் அதர் சிம்டம்ஸ் என்லார்ஜ்மென்ட் ஆஃப் ஸ்ப்ளீன், லிவர் அப்படின்னு சொல்லுவோம். பட் இது மாதிரி போயிட்டே இருக்கும். அப்ப இது மட்டும் இல்லாம அந்த ஃபீவர் எப்படி சார் ஃபார்ம் ஆகலாம், அப்படி ரொட்டீனா ஃபார்ம் ஆகலாம். இது டிபெண்டிங் அப்பான் எதை பொறுத்து அப்படின்னா பிளாஸ்மோடியத்தை பொறுத்து. இங்க மேக்ஸிமம் இந்த ஃபீவர் எவ்வளவு சார் இருக்கலாம் அப்படின்னா 48 ல இருந்து 72 ஹவர்ஸ் ஒரு டைம் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா. ஓகேவா, சில்னஸ் அண்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா வார்ம், சில்னஸ், வார்ம், அப்படியே ஆல்டரிங் ஃபீவர். ஓகேவா, மாறி மாறி குளிர் காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்ப அந்த குளிர் காய்ச்சல் ரெக்கரண்ட் ஃபீவர், வெரி குட், ரெக்கரண்ட் ஃபீவர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ரெக்கரண்ட் ஃபீவர் அப்படின்னு கேட்டா மாத்தி மாத்தி சம் டைம் டு ஃபார்ம் கோல்ட், தென் நெக்ஸ்ட் பார்த்தா இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர், டெம்பரேச்சர் டிகிரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆக அப்படியே போயிட்டே இருக்கும். அப்ப எது சார் அப்படின்னா ரெக்கரண்ட் ஃபீவர் வருது எப்ப சார் அப்படின்னா டிபெண்டிங் அப்பான் பிளாஸ்மோடியத்தை பொறுத்து. அண்டர்ஸ்டாண்டா சார்? இங்க மீரோசோயிட்ஸ் உள்ள போயிருக்கல ஆர்பிசில, அப்ப இந்த ஆர்பிசில இருந்து இருக்கக்கூடிய மீரோசோயிட்ஸ் further differentiated உனக்கு என்னவா மாறுது அப்படின்னு கேட்டா மைக்ரோ கேமிட்ஸ் ஆகும், அதே மாதிரி மேக்ரோ கேமிட்ஸ் ஆகும் மாறுதுங்கறோம். அல்லது டிஃபரன்ஷியேட்டட். மைக்ரோ கேமிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது மேக்ரோ கேமிட்ஸா மாறுது. ஓகேவா, இதுல மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா மைக்ரோ கேமிட்ஸ். அப்ப இங்க இது நேரா எங்க சார் ஃபார்ம் ஆகுது, இது வந்து பாத்தீங்கன்னா மஸ்கிட்டோல. அப்ப மேக்ஸிமம் என்ன சொல்லுவோம், இது மேல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ, இது ஃபீமேல் ஞாபகம் வச்சுக்கோ. மைக்ரோ கேமிட்ஸ் அப்படிங்கிறது மேல் ஞாபகம் வச்சுக்கோ, இது வந்து பார்த்தா ஃபீமேல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. சரிப்பா, இப்போ மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா இப்போ மைக்ரோ கேமிட்ஸ் ஃபீமேல், அதாவது மேக்ரோ கேமிட்ஸ் ரெண்டுமே எங்க சார் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டா தட் இஸ் அலிமெண்டரி கேனால். கட் ஆஃப் யார்னா மஸ்கிட்டோ, மஸ்கிட்டோவுடைய அலிமெண்டரி கேனால் ரீஜன்ல ஃபார்ம் ஆகும். சரி சரி, இப்போ உனக்கு என்ன ஆயிடுச்சு, தி இன்ஃபெக்டட் எரித்ரோசைட்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ இங்க உள்ள போனதுல இன்ஃபெக்டட் பாதிக்கப்பட்ட எரித்ரோசைட் ஆட்டோமேட்டிக்கா லைஸ்ட் பிரேக் டவுன் ஆகும். அப்ப பிரேக் டவுன் ஆகும்போது இங்க ஆட்டோமேட்டிக்கா உனக்கு என்ன ஆகுது, ரெண்டு கேமெட்ஸ் ரிலீஸ் ஆகும். ஒன்னு மேல் கேமெட், இன்னொரு யார் அப்படின்னா ஃபீமேல் கேமெட். இந்த இடத்துக்கு மேல் கேமெட் யார் அப்படின்னா மைக்ரோ கேமெட்ஸ், ஃபீமேல் கேமெட் யார் அப்படின்னா மேக்ரோ கேமெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப the fusion of male and female gamete to form zygote. அப்ப அந்த ரெண்டு கேமெட்ஸ் சேர்ந்து உனக்கு என்ன பண்ணுது, சைகோட் ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்படியே சைகோட்ல இருந்து உனக்கு என்ன சார் ஃபார்ம் ஆகலாம் அப்படின்னு கேட்டா ஊசைட்.
ஊசைட்னு என்ன சார் மீனிங் அப்படின்னா அதாவது எக்குன்னு சொல்லலாம். அப்போ இந்த ப்ராசஸில் உனக்கு என்ன சார் ஃபார்ம் ஆயிருக்கு? அப்போ இந்த ப்ராசஸ்க்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டால், அதாவது இந்த டிப்ளாய்டு சைகோட்டுக்கு என்ன பேர்னா ஊகைனேட் அப்படிங்கிற ஒரு மீனிங் கூட இருக்கு சார். ஊகைனேட்னா என்ன மீனிங்? சைகோட் அப்படின்னா ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்டிஸ்க்கா சைகோட்னு சொல்லுவோம். ஊகைனேட் அப்படின்னு கேட்டால் அது இந்த ஃபெர்டிலைஸ்டு எக்கு தான். பட் இன் திஸ் மூமெண்ட் ஆஃப் எக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. மூமெண்ட் ஆஃப் எக் டிரான்ஸ்பர்ட் எக்கு என்ன பேர் அப்படின்னா ஊகைனேட் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ அது ஒரு சைடு ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ மேக்ஸிமம் இந்த இடத்துல என்ன ஆகிடுச்சு? ஊசைட் டெவலப் ஆகுது இல்லையா? அப்போ அந்த டெவலப் ஆகக்கூடிய ஒரு ப்ராசஸ்க்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? ஸ்போரோகோனின்னு கொடுத்துருக்கான். இந்த ஊசைட் அண்டர்கோஸ் மியாசிஸ் செல் டிவிஷன்ல ஃபார்ம் ஆகுது. இந்த ப்ராசஸ்க்கு என்ன பேருங்கலாம்? ஸ்போரோகோனி. ஏன்னா அந்த ஊசைட் அப்படிங்கிறது ஸ்போரோகோனி. அந்த ப்ராசஸ்க்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டால் ஸ்போரோகோனின்னு சொல்லுவோம். கடைசியா உனக்கு என்ன ஆயிடுச்சு? ஸ்போரோசைட்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்போரோசைட்ஸ் ஃபர்தர் ட்ரான்ஸ்ஃபர் டு எங்க அப்படின்னு கேட்டா சலைவரி கிளாண்ட். சலைவரி கிளாண்ட் ஆஃப் யார் சார் அப்படின்னா அதே மஸ்கிட்டோவுக்கு போகுது. சலைவரி கிளாண்ட் ஆஃப் மஸ்கிட்டோ. அப்ப இந்த ட்ரோபோசைட்ஸ் எங்க ஃபார்ம் ஆயிருக்கும்? சலைவரி கிளாண்ட் ஆஃப் மஸ்கிட்டோல இருக்கும். மறுபடியும் இந்த சைக்கிள் ஸ்டார்ட், ரீசைக்கிள். அப்ப மறுபடியும் என்ன பண்ணும்? பட் இந்த இன்ஃபெக்டட் மஸ்கிட்டோ பைட் யார? ஹெல்தி பீப்புள். அப்ப அங்க இருக்கக்கூடிய ஸ்போரோசோயிட் என்டர் டு எங்க அப்படின்னா லிவர். மறுபடியும் அதே சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும். அண்டர்ஸ்டாண்டா? இதான் லைஃப் சைக்கிள் பிளாஸ்மோடியம் படிச்சு பாரு. ஏதாவது டவுட்னா ஃபோன் பண்ணி கேளு, இல்லைனா ஆன்லைன் கிளாஸ் கேட்டுக்கோ. ஓகேப்பா. தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேத்தலாஜிக்கல் சேஞ்சஸ். இப்போ பேத்தலாஜிக்கல் டிசீஸ் காசிங் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். வியாதி ஏற்படுத்துறது எது அப்படின்னா மலேரியா. இப்போ அஃபெக்ட் எது சார் அப்படின்னா நாட் ஓன்லி ஆர்பிசி. இது ஆர்பிசியை மட்டும் பாதிக்கல. யாரெல்லாம் பாதிச்சிருக்கு அப்படின்னு கேட்டா அவனுக்கு என்ன சொல்லுவோம்? ஸ்ப்ளீன். ரெண்டு விசரல் ஆர்கன். சார் விசரல் ஆர்கன்னா இன்டர்னல் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். உள் உறுப்புகளையும் உனக்கு என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டா பாதிச்சிருக்கு அப்படிங்கிறான். இன்னர் ஆர்கனையும் பாதிச்சிருக்கு. ரெண்டாவது யார் சார் அப்படின்னு கேட்டா ஸ்ப்ளீனையும் பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த இன்குபேஷன் பீரியட் ஆஃப் மலேரியா பாத்தீங்க அப்படின்னா 12 days. 12 நாட்கள் காமனா சொல்லலாம். இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ. கடைசியா ஏர்லி சிம்டம் எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஹெட் ஏக் இருக்கும். ரெண்டாவது என்ன சார் அப்படின்னா நாசியா சிம்டம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ. சிம்டம்ஸ்ல ஹெட் ஏக், ஃபீவர், இன்னொன்று யார் அப்படின்னா நாசியா. நமக்கு தெரியும் நாசியா வாமிட்டாவே ஒமட்டல். அதாவது there is no producing என்னன்னு கேட்டால் வாமிட் வராது. ஒன்லி சவுண்டு மட்டும் தான் ப்ரொடியூஸ் ஆகும். அதை ஞாபகம் வச்சுக்கோ. சரிப்பா. அடுத்து நெக்ஸ்ட் மஸ்குலார் பெயின் ஒன்று இருக்கு. தசை வலி அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ இது ஒரு சைடு. தென் அதர் வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் டெவலப்பிங் வந்து பார்த்தா சிம்டம்ஸ். அதாவது ரிலீஸ் மீரோசோயிட்ஸ் வெளியேறும் பொழுதே உனக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் சிம்டம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ரெண்டு ஹீமோசோயின் தான் சார் வெரி இம்பார்ட்டன்ட். அங்கே இருக்கக்கூடிய ஹீமோசோயின் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன். ஏன்னா ஆர்பிசி இருக்கு இல்லையா? அப்போ ஆர்பிசி வந்து பார்த்தா ஹீமோக்ளோபின். அங்கே ஆர்பிசி பிரேக் டவுன் ஆகுது. அங்கே என்ன ரிலீஸ் ஆகுதுன்னா ஹீமோசோயின். அப்போ ஹீமோசோயின் உனக்கு எதை ஏற்படுத்துது அப்படின்னு கேட்டால் அதாவது இந்த ஹீமோசோயின் டாக்ஸின். அந்த டாக்ஸின் தான் மலேரியல் சிம்டம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லுவோம். அதில் யாரார் சொல்லலாம்? இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா சிவரிங். ஓகே, என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா சிவரிங் இருக்குது, சில்னஸ் இருக்குது, ஆல்டர்னேட்டிங் ஃபீவர் இருக்குது. கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் என்ன சார்? பார்சிலே எல்லாம் மெயினாக என்ன சார் அப்படின்னா மலேரியல் டாக்ஸின் தான். மலேரியல் டாக்ஸின் யார்? ஹீமோடாக்சின். அண்டர்ஸ்டாண்ட்? அதை ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது கடைசியாக உனக்கு என்ன பண்ணும்? இது இன்டியூஸ் த மேக்ரோபேஜ் இன்டியூஸ் பண்ணி ரிலீஸிங் என்ன சார் அப்படின்னு கேட்டால் என்ன? டிஎன்எஃப், டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்டர்லூக்கின். அப்போ மேக்ரோபேஜை தூண்டும் சார். அங்கே என்ன ரிலீஸ் ஆகிறா? ஐஎன்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் டிஎன்எஃப், டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டர். அப்போ டியூமர் நெக்ரோசிஸ் அப்படின்னா நெக்ரோசிஸ்னா டெத்து. அதாவது புற்றுநோயை அழிக்கக்கூடிய செல் உருவாகுது அப்படின்னா இன்டர்லீக்கன் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் அது மாதிரி தான். ஓகேவா? இது படிச்சு பாரு. ஏதாவது டவுட்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டு. ஆல் தி பெஸ்ட்.